1 கோடி மரம் பூமிக்கு நாம் தரும் வரம் என்ற உன்னத திட்டத்தில் நியூஸ் 7 தமிழோடு தன்னையும் ஒரு அங்கமாக இணைத்துக் கொண்டு பசுமை புரட்சிக்கு கை கொடுத்த தானிஷ் முகமது தொழில்நுட்ப கல்லூரி இது குறித்து விவரிக்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு. இந்த தொகுப்போடு இந்நேரத்திற்கான செய்தி அறிக்கையும் நிறைவு பெற்றது. அண்மை செய்திகளுக்காக தொடர்ந்து பாருங்கள் நியூஸ் 7 தமிழ். மரமின்றி மனித வாழ்வின் சாராம்சம் முழுமையடையாது. ஆக்சிஜன் கொடைவள்ளலாக இருக்கும் மரங்களை பாதுகாப்பதும் அதிகப்படுத்துவதும் மனிதர்களின் தலையாய கடமைகளில் ஒன்று. பசுமை அதிகரிக்க அதிகரிக்க உலகம் அழிவின் தருவாயிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன. இப்படி மரங்களை பாதுகாக்கவும் தமிழ்நாட்டை பசுமையால் போர்த்தவும் நியூஸ் 7 தமிழ் முன்னெடுத்த 1 கோடி மரம் பூமிக்கு நாம் தரும் வரம் திட்டத்தை அமைச்சர் பொன்முடி மரக்கன்றுகளை நட்டு தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு பள்ளி மற்றும் கல்லூரிகள் நியூஸ் 7 தமிழோடு 1 கோடி மரம் பூமிக்கு நாம் தரும் வரம் திட்டத்தில் கைகோர்த்துள்ளது. கோவை காக்கசாவடி பகுதியில் அமைந்துள்ள தானிஷ் அகமது தொழில்நுட்ப கல்லூரி நியூஸ் 7 தமிழோடு இணைந்து 1 கோடி மரம் நாம் பூமிக்கு தரும் வரம் திட்டத்தில் சிறப்பு விருந்தினர்கள், கல்லூரி மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டு சுமார் 200க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை தானிஷ் அகமது தொழில்நுட்ப கல்லூரி, பிச்சனூர் அரசு மேல்நிலைப்பள்ளி, குறிச்சி அரசு மேல்நிலைப்பள்ளி, குனியமுத்தூர் அரசு மேல்நிலைப்பள்ளி, பண்டிட் நேரு மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி, நீலகிரி யூனிக் இன்டர்நேஷனல் மாடல் ஸ்கூல் மற்றும் மாவுதம்பதி ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் நட்டனர். சிறப்பு விருந்தினர்களாக மருத்துவர் மூர்த்தி, சமூக சேவகர் ஞானசேகர், அரசினர் மேல்நிலைப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் பா மகேஸ்வரி, சமூக அறிவியல் பேராசிரியர் திரு ராதாகிருஷ்ணன், தேசிய மாணவர் படையின் ஒருங்கிணைப்பாளர் எட்வின் பால் மற்றும் கல்லூரி முதல்வர் முனைவர் கேஜி பார்த்திபன், நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் திரு தினேஷ்குமார் மற்றும் ஈகோ கிளப் ஒருங்கிணைப்பாளர் திரு மனோஜ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நியூஸ் 7 தொலைக்காட்சியும் கோவை தானிஷ் அகமது தொழில்நுட்ப கல்லூரியும் இணைந்து 1 கோடி மரம் பூமிக்கு நாம் தரும் வரம் என்ற மரம் நடுதல் நிகழ்ச்சியானது இன்று பிச்சனூர் எங்கள் கல்லூரி வளாகத்தில் இந்த நிகழ்ச்சியானது தொடங்க இருக்கின்றோம். கல்லூரி பேராசிரியர்கள் திரு தாரிக் ராஜா, முனைவர் திரு முரளிதரன் ஆகியோர் இணைந்து 1 கோடி மரம் நாம் பூமிக்கு தரும் வரம் நிகழ்வினை மிகச்சிறப்பாக ஒருங்கிணைத்து பசுமை புரட்சியை அனைவரும் பாராட்டும் வண்ணம் நிகழ்த்தினர். தொலைக்காட்சியும் கோவை டானிஷ் தொழில்நுட்ப கல்லூரியும் 1 கோடி மரம் பூமிக்கு நாம் தரும் வரம் எனும் கொள்கையின் கீழ் எங்கள் கல்லூரி வளாகத்தில் இன்று 50க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட உள்ளோம். இயற்கையின் மீது பேரன்பு காட்டவும், நாம் வசித்து வரும் இவ்வுலகை இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தவும், பசுமையால் உலகை போர்த்தும் முயற்சியில் மனிதராகிய நாம் ஒவ்வொருவரும் ஈடுபட முன் வருவோம். பொறுப்பும் பொதுநலனுடனும் நியூஸ் 7 தமிழ்.